சுவாசினி பூஜை நவகன்யா பூஜை நடத்துறதுக்கு காரணங்கிறது நவராத்திரி ஒன்று. அண்டு எப்போவுமே 365 days எனக்கும் நல்லிமாக்கும் ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். சரி, நாங்கள் மற்ற ஈவெண்ட்டுக்கு எப்போ பார்த்தாலும் போயிட்டே இருக்கோம், நவராத்திரி போது நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா பஞ்சமி திதி ரொம்ப விசேஷம் நவராத்திரியில். அண்ட் இந்த முறை நவராத்திரி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக அந்த அமாவாசை ஆரம்பித்து பிரதம திதி, த்விதியை, திருத்தியை, இன்றைக்கி பஞ்சமி எல்லாம் கரெக்டாக வருது அந்த நாட்கள். நமக்கு எல்லாமே இந்த திதிகளினுடைய அளவும் அதிகமாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 9 ராத்திரிக்கு பதிலாக 10 ராத்திரி நம்ம வந்து நவராத்திரி கொண்டாடுறோம். 11ஆவது நாள் தான் விஜயதசமி கொண்டாட போகிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தெய்வீகமான ஒரு விஷயத்தை நம்ம இப்போ பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் 5ஆவது நாள் அது இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக வேறு அமைஞ்சது. ஸோ இந்த பஞ்சமி திதியில் இத்தனை சுவாசினிகளையும் நாங்கள் கூப்பிட்டு மரியாதை பண்ணி நவகன்னிங்க, ஏன்னா நேற்று தான் நாங்கள் வந்து நெல்லி போனோம், பால திரிபுர சுந்தரியை பார்த்துட்டு வந்தோம். அதனால் நான் வந்து இதை பண்ணலாம் அப்படின்னா உடனே பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நல்லிமா தான். அவங்க எதனால் பண்ணுறாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்போம். சர்வம் சக்திமயம். ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே இங்கே இத்தனை பேரும் ஒரே நேரத்தில், அதுவும் இந்த நவராத்திரி சமயத்தில் பார்க்குறது வந்து அத்தனை தேவிமாரும் இங்கே எப்படி கொண்டு இருக்கிறாங்கன்றது நிதர்சனமான ஒரு உண்மை. 27 நட்சத்திரங்களும் நவதுர்க்கைக்கும் இங்கே பூஜை நடக்க போகுது. அதாவது ஒரு நாளுமே வந்து அவள் என்னை இன்னும் சந்தோஷப்படுத்து என் காதுக்குள்ளே கேட்குற மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நான் கேட்கணும்னு நினைக்கும் போது பாரதிமா சொல்லுவாங்க, சொன்ன உடனே நாங்கள் உடனே செஞ்சிடலாம் அப்படின்வோம். எதுக்கு செய்கிறோம், எப்படி செய்கிறோம், நாங்கள் முதல்ல பிள்ளையார் சொல்லி தான் போடுவோம். எங்கள் குரூப்பில் எல்லாருமே எஸ் நோ வந்து சொல்லவே மாட்டாங்க. ஆனாலும் ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு பண்ணுவோம். அதனால் எங்களுக்கு ரொம்ப இது எல்லாமே சுலபமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. அவள் பண்ணிக்கிறா, துர்க்கை வந்து ரொம்ப அழகாக பண்ணிக்கிறா. ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக ஏதோ ஒரு நல்லது நடக்கும், நல்ல சிறப்பு நடக்க போகுதுன்னு நிதர்சனமான ஒரு உண்மை. இங்கே எல்லாரும் வந்திருக்காங்க, அத்தனை பேருமே நிச்சயமாக அடுத்த கட்டத்தை கொண்டு போவா எங்கள் ஆத்தான்றது. பிளெஸிங்ஸ், அவங்களோட பிளெஸிங்ஸ் நிறைய கிடைக்க போது. இது ரொம்ப டைம் எடுக்காமல் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.